எதிர்த்து திமுக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு கேட்க மறுத்திருக்காங்க. எல்லாருக்கும் இதுல ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, முதல்வர் கரூருக்கு சென்றால் திமுகவிற்கு எதுக்கு இவ்வளவு பயம் வருது? முதல்வர் கரூருக்கு போகணும்னா ஏன் திமுக இவ்வளவு பயப்படுறாங்க? கரூருக்கு போறது ஒரு முதல்வருக்கு அந்த மாநிலத்தில் உள்ள எங்க போறதுக்கும் 100% உரிமை உண்டு. அனைத்து தொகுதிகளும், எல்லா தொகுதியிலும், எல்லா இடத்திற்கும் முதல்வர் 100% போறதுக்கு உரிமை உண்டு, எல்லா இடத்துலயும். ஆனால் கரூருக்கு போறாருன்னு ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? என்ன பிரச்சனை திமுகவிற்கு? அப்படி என்ன அங்க திமுக முதல்வர் போனால் முதல்வரிடம் அந்த மக்கள் என்ன சொல்லி விடுவார்கள் என்று இவர்கள் பயப்படுகிறார்கள். எதுக்கு கரூர்னு ஏன் திமுக ஃபர்ஸ்ட் பயம் வருது? கரூருக்கு போறதுக்கு எவ்வளவு நாள் தடுக்க முடியுமா? இல்ல கரூர் ஒரு தமிழகத்தின் ஒரு பகுதி, முதல்வர் சென்றதுல என்ன பிரச்சனை இருக்கு? சோ அது ஏன் இவங்க முதல்ல பயந்துகிட்டு முதல்லயே போய் ஒரு மனுவை ஏன் தாக்கல் செய்யறாங்க? அதுவே தவறு. ஏன்னா ஒரு முதல்வர் போகக்கூடாதுன்னு சொல்றதுல எந்த இது இல்லை. அது இல்லாமல் எல்லாமே சட்டப்பூர்வமா நடக்குது. என்னன்னே தெரியாம ஒரு லீகல் டீம், அதாவது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிபதி சொல்றாங்க குற்றவாளின்னு சொல்லிருக்காங்க. முதல்ல போய் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க அந்த அட்வொகேட்ஸ். முதல்ல போய் நீங்க போய் கேஸ் எல்லாம் படிச்சுட்டு வாங்க, எதுக்கு கேஸ் போறீங்க, எதுக்கு பெட்டிஷன் போறீங்கன்னா படிச்சுட்டு வாங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அந்த லட்சணத்துல ஒரு டீம் இதை வச்சுட்டு இவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் எல்லாருடைய நேரத்தையும் வீணடிச்சு இதன் மூலியமா வேற வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. முதல்ல மக்களுக்கு ஏதாவது 5 வருஷமா செஞ்சீங்களா? எதுவும் செய்யல. ஒரு 5 வருஷம் எதுவும் செய்யல. 70 வருஷம் நீங்க செஞ்ச அனைத்து துரோகத்திற்கும் இன்னைக்கு நீங்க தமிழக மக்கள் மொத்தமா விலை கொடுத்திருக்காங்க. இதை விட்டுட்டு நீங்க இன்னைக்கு முதல்வரை கரூருக்கு போறது ஒரு சின்ன ஒரு செய்தி கூட வராத நிலையில் உடனடியாக போய் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சால் என்ன பயம் திமுக? கரூர்னு சொன்ன ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? இன்னும் எத்தனை முறை இது மாதிரி நீங்கள் நீதிமன்றங்களில் நீங்கள் தேவையில்லாமல் நீதிமன்ற நேரத்தையும் வீணடிக்க போறீங்க?